أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுக்கு முன்னால் நாம் ஆழமாக யோசிக்க வேண்டிய வரிசையில் இன்றைய தினம் சூரத்து தீனில் அல்லாஹு தாலா மிக அழகானதொரு செய்தியை இந்த மனித குலத்திற்கு எடுத்து வைக்கின்றான். அந்த அழகான ஆழமான செய்தி என்னவென்றால், ஒரு மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றான் தான் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து அல்லது தனது குலத்தை வைத்து குல பெருமையை வைத்து தனது அந்தஸ்தால் தான் உயர்ந்திருக்கின்றோம், தான் உயர்கிறோம், இதை வைத்து மக்கள் ஒருவனை மதிக்கிறார்கள் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். அப்படி ஒரு வேளை உங்களுடைய பொருளாதாரத்திற்கோ உங்களுடைய உடல் வலிமைக்கோ உங்களுடைய குல அந்தஸ்திற்கு ஒருவரிடத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைத்தால் அது போலியான மரியாதை. நீங்கள் அந்தஸ்தானவர்களாக இருப்பதும் போலியான அந்தஸ்து. ஏனென்றால் இவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் இந்த உலகத்தில் யாருடைய அந்தஸ்து அவருடைய நல்ல குணங்களை கொண்டு கிடைக்கின்றதோ, நல்ல விஷயங்களை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு, அவருடைய மார்க்க கல்வியை கொண்டு, மார்க்க அறிவை கொண்டு யாருக்கு இந்த உலகத்தில் அந்தஸ்து கிடைக்கின்றதோ, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் இந்த அந்தஸ்து நிலைக்கும். நல்ல செயல்களுக்காக யாருக்கு அந்தஸ்து கிடைக்கின்றதோ இந்த அந்தஸ்து நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு நீடிக்கும். நல்ல குணங்களை கொண்டுள்ள அந்தஸ்து. இதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த இடத்தில் பேசுகின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் சமமாகவே இந்த உலகத்தை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதும் ஒரு மனிதன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வதும் அது அவனுடைய அமல்களில் இருக்கிறது, அவனுடைய செயல்களில் இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதை கொண்டு ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ளலாம். அல்லாஹுக்கு மாற்றமான செயல்களை கொண்டு ஒருவன் அல்லாஹ்விடத்தில் தாழ்த்தி கொள்ளலாம். இப்போ அந்தஸ்துகளில் மிக ஆழமான மிகப்பெரிய அந்தஸ்து என்னவென்றால், ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் உயர்வாக எடுப்பது. அல்லாஹ் உயர்வாக எடுப்பதுனா தவறான புரிதல் அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனை வானவர்களிடத்தில் அழகுற பேசுவது. அல்லாஹ் ஒரு மனிதனை பற்றி என் அடியாரை பார், எனக்காக எப்படி நடந்து கொள்கின்றான் என்று பெருமைப்பட இவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அங்கு அந்தஸ்தை உயர்த்துவது. இப்படிப்பட்ட அந்தஸ்து தான் நிலையானதாக எப்போதும் நீடித்திருக்கும் என்பதை இந்த சூரா நமக்கு புரிய வைக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன். அத்தியின் மீதும் ஒலிவ மரத்தின் மீதும் அல்லது ஒலிவ எண்ணெயின் மீதும் சத்தியமாக. அதே போன்று இந்த இரண்டும் அதிகமாக விளையக்கூடிய ஷாம் தேசத்தின் மீது சத்தியமாக. அதில் பலஸ்தீன் அடங்கும், சிரியா அடங்கும். இது எல்லாவற்றின் மீதும் சத்தியமாக. அதே போன்று ஒத்தூரி சீனீன், சினாய் மலையின் மீதும் சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கப்பட்ட மக்கமா ஊரின் மீதும் சத்தியமாக. அல்லாஹு தாலா இத்தனை சத்தியங்களை செய்துவிட்டு பின்பு சொல்லக்கூடிய விஷயம், லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக மனிதனை நாம் திட்டவட்டமாக அழகிய ரூபத்தில் படைத்திருக்கின்றோம். மனிதனை எந்த மனிதரையும் இந்த உலகத்தில் நாம் அசிங்கமாக அருவருக்காக படைக்கவில்லை. அவனுடைய அந்தஸ்தை கூட்டுவதற்கான முதல் ஏணிப்படியை நாமே அமைத்து விட்டோம். படைக்கும் போதே மனிதனை குணத்தால், நிறத்தால், இனத்தால், அழகால், அவனுடைய அந்தஸ்தால், நல்ல அந்தஸ்தில் தான் நாம் படைத்திருக்கின்றோம். வலுவானவனாக படைத்திருக்கிறோம், அழகானவனாக படைத்திருக்கின்றோம், அழகிய குணங்கள் நிறைந்தவனாக நாம் படைத்திருக்கின்றோம். ஆனால் மனிதன் வளர வளர அவனாகவே அவனுடைய செயல்பாடுகளை கொண்டு, அவனுடைய கேவலமான புத்தியை கொண்டு அவனாக மாறுகின்றான். அதனால சும்மரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். தக்வீம், அஹ்ஸனி தக்வீம் என்பது எங்கிருக்கிறது? மிக அழகான வலுவான ஒரு அழகில் படைத்திருக்கின்றோம். ஆனால் பின்பு அவனே மாற்றிக்கொள்வதினால்
மட்டத்திலும் மட்டமானவனாக நாம் அவனை ஆக்கிவிடுகின்றோம். அவனாவே அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய குறைபாடுகள் அப்படி மாறுவதின் காரணமாக அவனை மட்டத்திலும் மட்டமானவனாக நாம் ஆக்கிவிட்டோம். ஆனால் யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிவார்களோ அவர்களை தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களை படைக்கும் போது அழகானவனாக படைத்தான், அந்தஸ்துடையவனாக படைத்தான். அல்லாஹினுடைய முதல் படியே உங்களை ஏற்றிவிட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நாடுகின்றான். அதற்கு மேல் நீங்கள் செய்ய வேண்டியது முழுமையான ஈமானை கொண்டு நல்ல செயல்களை கொண்டு இந்த உலக வாழ்க்கையை அலங்கரிப்பது. இதனால் ஏற்படக்கூடிய அந்தஸ்து தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலும் நமக்கு அந்தஸ்தை பெற்றுத்தருமே தவிர, இந்த உலகத்தின் ஆதாயம் என்று சிலது இருக்கிறது. செல்வாக்கு, பொருளாதாரம், வேலை, வியாபாரம், பதவியில் இருக்கக்கூடிய புகழ்ச்சி, இதனால் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கிறது என்று நீங்கள் வைத்து கொண்டால் இந்த அந்தஸ்து அழிந்து போகக்கூடியது. இந்த அந்தஸ்திற்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கப் போகின்ற அந்தஸ்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை கொண்டுதான் அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு அந்தஸ்தை தரப்போகின்றான் என்பதை இந்த சூரா திட்டவட்டமாக நமக்கு புரிய வைக்கின்றது. யார் ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிந்தார்களோ அவர்களுக்கு ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், மட்டில்லாத கூலி அவர்களுக்கு இருக்கிறது, முடிவடையாத கூலி அவர்களுக்கு நாளை மறுமையில் இருக்கிறது. இதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமா யுகதிபுக பஅது பித்தீன், நபியே இந்த மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம், நீங்கள் உண்மையான இறை தூதர், நீங்கள் கடைசி இறுதி இறை தூதர் என்று தெரிந்ததற்கு பின்பும் கூட உங்களை பொய்யாக்குபவன் யார்? இந்த தீனை யார் பொய்யாக்க முடியும்? ஒருவன் தொழ வராவிட்டால் ஃபஜ்ர் தொழுகை பொய் என்று ஆகாது. உண்மையான ஃபஜ்ர் தொழுகையை தொழாத அவன்தான் பொய்யன். ஒருவன் இந்த குர்ஆனுடைய வசனம்படி நடக்காவிட்டால் இந்த குர்ஆன் பொய்யென்று ஆகிவிடாது. இந்த குர்ஆனில் இருக்கும்படி நடக்காத அவன்தான் பொய்யன். எப்போ இது அவனுக்கு புரியும்? நாளை மறுமையில் புரியும். இப்போ இந்த உலகத்தில் வெளிப்படையாக மறுப்பவர்கள் இருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நாத்திகர்கள். எங்க இதெல்லாம் சும்மாங்க, கடவுள், மறுமை, கபரு, இந்த குர்ஆன், இந்த தொழுகை, இதெல்லாம் சும்மா சடங்கு சம்பிரதாயத்துக்காக வச்சுட்டு இருக்கிற விஷயங்கள். நேரடியாக இறைவனை மறுக்கிறார்கள், அல்லாஹை மறுக்கிறார்கள். இது நாத்திகர்களுடைய பாயிண்ட். இப்போ முஸ்லிம்களாக ஈமான் கொண்டு விட்டு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சரியான செயல்பாடுகளை செய்யாமல் அதில் குறை வைப்பவர்கள் மறைமுகமாக மறுக்கிறார்கள். வாயால சொல்லல, செயல் ரூபமாக மறுத்து காட்டுகிறார்கள். அல்லாஹும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தாக வேண்டும் என்று சொன்னார்களோ, எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ இதில் மாற்றம் செய்கிறார்கள். இப்படி மாற்றம் செய்வதினால் கண்டிப்பாக இவர்கள் அல்லாஹை மறுக்கிறார்கள், தீனை மறுக்கிறார்கள், அல்லாஹை பொய்யாக்குகிறார்கள், இந்த இஸ்லாத்தையும் குர்ஆனையும் பொய்யாக்குகிறார்கள். வாய் வழியாக வார்த்தையாக சொல்லவில்லை, மாற்றமாக செயல் ரூபத்தில் காண்பிக்கிறார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். இதை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கிட்ட சொல்றான், நபியே இந்த தீனையோ உங்களையோ யாரும் பொய்ப்படுத்தி விட முடியாது. மாற்றமாக எவனெல்லாம் மாற்றமாக நடக்கின்றானோ அவன்தான் பொய்யன். நாளை மறுமை நாளில் அது தெரியும். யார் பொய்யர் என்பது நாளை மறுமையில் தெளிவாக தெரியும். ஏனென்றால் நாளை மறுமை நாளில் தீர்ப்பளிப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் தீர்ப்பளிப்பான். அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், பஞ்சாயத்தும் அல்லாஹ் தான். உங்களுடைய நீதிமன்ற வளாகம், ஊருக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றமும் அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட் தான். அங்கிருந்து நீங்கள் மேல்முறையீட்டுக்காக ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ் ஒருவன் தான் நீதிபதியாக இருப்பான். அல்லாஹ் ஒருவன் தான் மாலிக் யௌமித்தீன். ஜட்ஜ்மெண்ட் அவனுடையது தான், ஃபைனல் ரிசல்ட் அவனுடையது தான். மேல்முறையீட்டுக்கெல்லாம் தேவையே இருக்காது. அல்லாஹ் ஒரு முறை தீர்ப்பளித்ததை யாரும் மறுபரிசீலனை என்று போகவே முடியாது. அல்லாஹினுடைய தீர்ப்பு அவ்வளவு அழகானதாக இருக்கும், அவ்வளவு துல்லியமாக இருக்கும். நமக்கு தெரியாது நாம் செய்த பாவங்கள், ஆனால் அல்லாஹ் நினைவூட்டுவான். ஒருவன் நரகவாதி ஏன் செல்கின்றான் என்று இந்த உலகத்தில் நமக்கு பல கேள்விகள் வரலாம். அங்கு அல்லாஹ் ஒருவனை நரகத்திற்கு அனுப்பும் போது நம்முடைய எண்ணம் சொல்லும், நம்முடைய மனம் சொல்லும், ஆம் நரகத்திற்கு இவன் தகுதியானவன் தான்,
இவனுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ் இறக்கப்பட்டு இவனுக்கு நரகத்தை தருகின்றான். சொர்க்கத்திற்கு ஒருவரை அனுப்பும் போது இந்த உலகத்தில் இந்த அமலுக்கு ஒருவன் சொர்க்கம் சென்று விடுவானா என்று இங்கு நமக்கு தோன்றும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்பும் போது அல்லாஹ்வினுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் எவ்வளவு அழகானது என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய மனதில் உணர்ந்து கொள்வார்கள். இந்த அமலுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருப்பது அல்லாஹ்வினுடைய தயாளம் என்பதை நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுக்கு முன்னால் ரமலான் நமக்கான ஒரு அரிய வாய்ப்பு. நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பாவங்களை விடுவதற்கும், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை விட்டுவிட்டு நாம் எந்த அமல்களின் பக்கம் இதுநாள் வரையில் கவனம் செலுத்தாமல் இருக்கின்றோமோ அந்த அமல்களின் பக்கம் கவனம் செலுத்தி இன்ஷா அல்லாஹ் இனி உள்ள வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கும்படியாக அந்தந்த அமல்களை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு உயிரை தந்திருக்கின்றான். இன்னும் சில தினங்களில் ரமலானை அடைய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ரமலான் முழுவதும் முடியும் வரைக்கும் நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா நீட்டி வைக்கட்டும். இந்த ரமலானை வீணடித்து விடாமல், ரமலானை பொழுதுபோக்காக கழித்து விடாமல், ரமலானை அல்லாஹு தஆலா எவ்வளவு கருணையோடு இறக்கியிருக்கின்றானோ அந்த கருணைக்கு முழுவதுமான சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய பாக்கியமுடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.